நான் குடும்பத்துல இருந்து நானும் என்னோட மனைவி குழந்தைகள் மட்டும்தான் சாமியோட சித்தரித்த கொள்கையில் இருக்கும். இவங்கெல்லாம் யாரும் இன்னும் வரல. எவ்வளோ அவருக்கு அறிவு சொல்றோம். ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை தெளிவுபடுத்துங்க. அதை நீ தெளிவு பண்ணிட்டேன்னா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ எனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் இதை பார்க்குற அநேக நேயர்களோட குடும்பத்திலே இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு இந்த வீடியோவா பதிவு பண்ணி உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். என்னுடன் இணைந்து இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆத்ம சகோதரர் பிரம்மஸ்ரீ சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும் பிரம்மஸ்ரீ டிவி நிறுவனத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். அண்ணனே சொல்லலாம். அண்ணன் தான் சொல்லலாம். வணக்கம். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு நான்வெஜ்லேருந்து எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தோம். இப்போ திடீர்னு நீங்கள் விலகிட்டு இந்த மார்க்கத்தில் சேர்ந்துட்டு எங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேரல, வீட்டுக்கு வரமாட்டீங்க. சப்போஸ் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு வாசப்படிக்கு வெளியே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கு. எப்படிலாம் நம்ம இருந்தோம், இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கல, நமக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இது எங்களோட வழிமுறை, நாங்கள் இப்படி தான் இருக்கணும். அப்போ எங்களோட வேதனையும் எங்களோட இவ்வளோ நாள் நாங்கள் அனுபவிச்சதெல்லாம் நாங்கள் இழக்கிறோமே, அதுக்கு என்ன தீர்வு? அப்போ இந்த வேதனையும் நம்ம சித்த வித்தை அபியாசம் பண்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது இருக்கும். சித்த வேதம் நம்ம சரியா படிக்காததும் சித்த வேதம் புரியலன்னு நம்ம ஒதுங்குன்னு தான் இதுக்கு காரணம். நம்மளோட சாமி நம்மளுக்கு சொன்னது குடும்பத்தோட இணைஞ்சு பண்ணணும் தான். அப்போ நிறைய பேர் மனைவியை மட்டும்தான் இது வித்தைக்குள்ள கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கன்றதுனால அவங்க அந்த பாவத்து செயல்ல நம்மளும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம். இப்படிதான் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு வித்தை வாங்கி பயிற்சி பண்ணி 15 வருஷம் ஆகுது. இதனால எங்க அம்மாவோட அன்பு இழந்தேன். என் தம்பிங்க இப்போ கும்பிட்றான் பாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்துல இதை இவ்வளவு அன்பா இப்ப சொல்றானே தவிர, இந்த அன்பை அவன் எப்படி வெளிப்படுத்தினா, முன்னாடி எல்லாம் கோபமா பேசுவான், திட்டுவான், சண்டை நடக்கும் எங்களுக்குள்ள. எங்க அம்மா வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லி வேதனையில என் மேல வச்சுப்பான். அதுவும் அன்புதான். ஆனா அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்பு பிரச்சனை எல்லாம் போயிடும். நம்ம எடுத்து பேசுறோம் நினைச்சிருந்தோம்னா பிரச்சனை வந்துடும். அப்போ இங்கத்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதையே தான் என் தம்பிக்கிட்ட கேட்கிறேன். எங்க அப்பா ஊருக்கே தெரிஞ்சவர், பயங்கரமான குடிபோதையில விளம்பரமா இருந்தார். அப்பா இல்லாம எங்க அம்மா வளர்த்தாங்க. இப்போ சித்த வித்தையை பத்தி சொல்லணும்னு வரும்போது இங்க ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா குடும்பத்திலும் இருக்கும்னு தெரிஞ்சதுனால இது பேச போய் என்னோட குடும்பத்தின் சுயசரிதியா இது மாறப்போகுது. அதுக்கு இதுவும் ஒரு அனுபவம் தான் நினைச்சு தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. நல்ல விஷயத்துல வரேன். எப்படி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு 48 நாள் விரதம் இருக்கும்போது அந்த மலைக்கு போறவர் இப்போ இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 48 நாள் புனிதமா இருப்பாங்க. குழந்தை மலைக்கு போறானேன்றதுனால அந்த வீட்டு குடும்பத்தார் எல்லாருமே குளிப்பாங்க. காலையில குளிச்சுட்டு தான் சமையல் செய்வாங்க. பூஜை புரஸ்காரம் எல்லாம் நடக்கும். ஆனா அது 48 நாள் மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு சடங்கு மாதிரி அதை மறந்துடுவாங்க. மறுபடியும் பாவகரங்கள்ல சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கொள்கை 48 நாள் நடக்கிற சமாச்சாரத்தை தினந்தோறும் பண்ணணும். 48 நாளும் நாங்க அதை பண்ணணும். 48 நாள் நீங்க பண்றத, நீங்களும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க அசைவம் சாப்பிடாம இருந்தீங்க இல்லையா? காலையில மாலையிலையும் நீங்க சரண கோஷம் சொல்லுவீங்க. வீட்டுல இருக்கவங்க சுத்தபத்தமா இருந்தாங்க இல்லையா? அந்த 48 நாள் நீங்க என்ன பண்றீங்களோ அதை காலம் பூரா நாங்க பண்ணணும். அப்போ எல்லாருமே ஜாலின்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஜாலின்றது உறவும் நீங்களும் நானும் வந்தா வாடா சாப்பிடலாம் அப்படின்றது மட்டும்தான் ஜாலி நினைச்சிட்டு இன்னைக்கு உலகமே இருக்கு.
ஆனா ஜாலின்றது அது இல்லை. அந்த ஜாலி அப்ப சாப்பிடுற அந்த நேரம் மட்டும்தான் ஜாலின்னா சந்தோஷம். என்னோட நீ இறந்து சாப்பிடல, நான் கவுச்சு சாப்பிடும்போது நீங்க ஒதுங்கி போயிடுற, என் வீட்டுக்கு வரல, தண்ணி குடிக்கல, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு பதில் சொல்றேன். அப்போ நீ அது உயிர் கொள்ளாமை என்ற மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். நீங்க அதை உயிர் கொண்டு சாப்பிடுற பழக்கத்துக்கு வந்துட்டீங்க. உங்களால 48 நாள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா மகான்கள் நிறைய நாட்கள் சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாசம் இரு, கார்த்திகை மாசம் இரு, அது போக மாசம் மாசம் பிரதோஷம், பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை சொல்றாங்க இல்லையா? கிருத்திகை சஷ்டி எல்லாம் இருக்குல்ல, எத்தனை பேர் இப்ப அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக அந்த முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, நாம் வாழும் ஊனுடல் ஆலயம் உள்ளம் பெருங்கோயில்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஊனுடல் ஆலயம் உள்ளம் கோயிலை காப்பாத்துறதுக்கு 48 நாள் மட்டும் விரதம். எதுக்காக 48 நாள் இருந்து போறோம்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஐயப்பன் மேல பக்தியால அவர் போயிட்டு வந்தா காப்பாத்துவாரு நினைச்சிட்டு 48 நாள் இருக்காங்க. ஆனா அந்த 48 நாள் அவங்க இருக்கிறது எதுக்குன்னா, அந்த வாழ்வியல் முறையை எப்போதும் பக்தியா ஏற்படாம அதை பழக்கப்படுத்தணும். 48 நாள் ஒரு விஷயத்த பழகிட்டோம் அப்படின்னா அந்த பழக்கம் நமக்கு வந்துடும். ஐயப்பனை 48 நாள் விரதம் இருந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்க. ஐயப்பன்னா என்னன்னு எங்களுக்கு சித்தவேதத்துல இந்த புக்ல இருக்கு. இந்த சித்தவேத புக்ல அத சாமி அருமையா சொல்லியிருக்காரு. அப்போ நாங்க மலைக்கே போனது இல்லை, உனக்கு தெரியும். நான் மாலை போட்டது கிடையாது. சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போனாலும் அறியாமல் என்னைக்காவது விபூதி பட்டு தவிர, நான் அறிஞ்சு பூஜை அம்மா சந்தோஷப்படுத்தணும், தம்பியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நான் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ எப்போ இந்த உடை நான் அணிஞ்சு சித்தவித்தை அபியாசம் பண்ணோம் அப்படின்னா, அன்னிலிருந்து குடும்பத்துக்குள்ள நான் சாப்பிடுறது நிறுத்திட்டேன், போறது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் வித்தை வாங்கி பயிற்சி பண்ணி 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் தம்பி வீட்டுல நான் சாப்பிடுறேன். அப்ப அன்னைக்கும் என் தம்பி அசைவம் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க வீட்டுல அசைவம் சாப்பிடுறாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், அங்க போய் சாப்பிடுறேனா இல்லையா? அப்போ என்ன சொல்ல வர இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல எனக்கு நான் சாதனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க 48 நாள் பண்ண பயிற்சி விஷயத்த எங்க சாமி எங்களுக்கு போதிச்சத உள்ளுக்குள்ள நான் இத்தனை வருஷம் பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி நிலையில இருந்து கடுமையா இருந்து பண்ணேன். அப்போ நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டதுனால எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை என்னால் சரி செய்துக்க முடியாது. அதுல நான் நிறைய அனுபவிச்சதுனால நான் ஒதுங்கி இருந்தேன். இதேதான் ஐயப்ப மலைக்கு போற எல்லா சாமிக்கும் நடக்கிற சமாச்சாரம். ஆனா அவங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா தெரியாது. இது சயின்ஸ். அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, யார் வீட்லயும் காபி சாப்பிட மாட்டாங்க, டீ திரி குடும்பம், இப்படிதான் புனிதமா இருந்தாங்க, சுத்தமா இருந்தாங்க. இதுதான் ஐயப்ப சபரிமலையோட சட்டம். இன்னைக்கு மாலை போட்டுன்னு எனக்கு மீன் தான் தொழில்னா மீன் விற்க போலாம் அப்படின்னு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நான் பேசுறது சுத்தமா 48 நாள் விரதம். அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் தம்பி வீட்டுல என் தங்கச்சி வீட்டுல சாப்பிட்றதுனால ஏற்படுற உபாதைகளை என்னால் உங்களுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? என் தம்பியோட குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாங்க போனாதானே அவங்களுக்கு போதனையை சொல்ல முடியும். இன்னைக்கு என் தம்பி இங்க உட்காந்துட்டு இருக்காரு, நான் ஒதுங்க இருந்தேன்னா எங்களுக்குள்ள விருப்பு தான் அதிகமா இருக்கும். இதே மாதிரி நம்ம எத்தனை சித்த வித்தியார்த்திகளோட குடும்பத்துல நடந்திருக்கு. அதனால என் அதுவுமே ஆத்ம சொந்தங்களே, சாமி 2 விஷயத்த சொல்றாரு. அனுபவம் வரும்போது ஒதுங்கிடு, அதே நேரத்துல அனுபவம் மிகுதியா இருக்கும் போது மௌனியாய் ஒதுங்கி இருக்காதே, எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ என் குடும்பத்துல நடக்க எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒதுங்கி இருந்த ஒரு காலத்துல. இன்னைக்கு நான் போறேன், எதனால போறேன், அங்க போய் ஏதாவது சத்சங்கம் பண்ண முடியும்னா போவேன், இல்லைன்னா அனாவசியமா போக மாட்டேன். என் தம்பி வீட்டுக்கு போவேன். அப்போ ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி வந்திருக்கனால்தான் இன்னைக்கு என் தம்பி இங்க உட்காந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்காரு.
அந்த மாதிரி அருமை ஆத்ம சொந்தங்களே, நீங்க பயிற்சி செய்யும் காலத்துல பயிற்சியா இருந்துட்டு உறவுகளை அணைச்சு வாழுங்க, விட்டு வாழாதீங்க. ஏன்னா இந்த நம்மளோட சித்த வித்தைய மக்களுக்கு சொல்றதுல ஆர்வமா இருக்குமே தவிர நம்ம குடும்பத்தாருக்கு சொல்றதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும் அப்படின்றதுல கவனமா இருங்க. இந்த விஷயத்துல நான் தெளிவானதுக்கு அப்புறம் தான் சாமி எனக்கு இந்த நிலையத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அதனாலதான் என் தம்பிங்க வாழற அசைவத்தை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த பகுதியில என்னோட ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த போய் சேரணும்னு சொன்னதுனால இந்த இடத்த நம்ம நிலையமா ஆரம்பிச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை கேட்கிற ஆத்ம சொந்தங்கள் எல்லாரும் தவறாம நம்மளோட நிலையத்துக்கு வந்து சத்தியம், சாமியோட சத்தியம் இந்த பகுதி மக்களுக்கு போய் சேர்றதுக்கு என்னோட இருந்து உதவி பண்ணீங்கன்னு மனப்பூர்வமா நம்பி இதை கேட்கிற அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் ஆத்ம நமஸ்காரத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.